بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, புகழும் புகழ்ச்சியும் இந்த அண்ட சராசரத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் மற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நாம் அனைவரும் உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடிய மதிக்கப்பட வேண்டிய நம்மை எல்லாம் அறியாமை என்னும் இருளில் இருந்து ஏகத்துவம் என்னும் இந்த வெளிச்சத்தின்பால் அழைத்து வந்த உத்தம தூதர் ஒழுக்க சீலர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களுடைய வாழ்க்கையில் நெறி தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்ற நாட்டம் கொண்டு அதன் அடிப்படையில் தங்களால் இயன்ற அளவிற்கு தங்களது செயல்பாடுகளை அமைத்து வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த தாபீன்கள் தபால் தாபீன்கள் மீதும் குறிப்பாக நன்மையை சம்பாதிக்க வேண்டும், இந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மைகளை கொள்ளையடிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு நோன்பு வைத்தவர்களாக இந்த ரமலானுடைய மாதத்தின் முதல் ஜுமாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் இந்த வணக்கத்தை நிறைவேற்ற வழிகாட்டி தந்திருக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒன்று குழுமி இருக்கின்ற நம் அவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற நற்பிரார்த்தனையோடு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாமல் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் இந்த மனித சமுதாயம் தங்களுடைய வாழ்க்கையை நிர்மாணம் செய்து கொள்வதற்கு, தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அடிப்படையான சில விஷயங்களாக படைத்த ரப்புல் ஆலமீன் சில விஷயங்களை நிர்ணயித்து வைத்திருக்கிறான். அத்தகைய விஷயம் இல்லாம இந்த உலகத்துல நம்மளால நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவே முடியாத ஒரு அத்தியாவசிய விஷயமாக படைத்த ரப்புல் ஆலமீன் அவைகளை நமக்கு அருட்கொடைகளாகவும் வழங்கி இருக்கின்றான். உண்பதற்கான உணவும் உடுத்துவதற்கான உடையையும் இன்னும் நாம் வாழ்வதற்கான அந்த வாழ்வாதாரத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீன் ஏதோ ஒரு புறத்தில் இந்த உலகத்தினுடைய அத்தியாவசியமாக நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஒரு வேளையில இவைகளெல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீனுடைய அருட்கொடைகளாக இருக்கின்றது. இவைகளை எப்படி இறைவன் பேணி பாதுகாக்க சொல்லி இருக்கின்றானோ, எந்த முறையில நமக்கு பயன்படுத்த வழிகாட்டி தந்திருக்கின்றானோ அந்த அடிப்படையில தான் இவைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்துல தான்
இந்த உலகத்துல நாம படைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு. ஆனா நாம இந்த உலக வாழ்க்கையே, இந்த உலகத்துல அடிப்படையாக வாழ்வதற்கு வழங்கப்பட்ட விஷயங்களிலும் கூட இதையெல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீன் எனக்கு கொடுத்திருக்கின்றான். அவன் எதற்காக இதை நமக்கு கொடுத்தா, எதற்காக இதை நம்மிடத்திலிருந்து எடுக்க போகின்றான், நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்துல நாம எப்படி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தை மறந்தவர்களாக வாழக்கூடியதையும், முன்னர் இருந்த சமுதாயங்கள் எப்படி அழிக்கப்பட்டாங்களோ அந்த விஷயத்திற்கெல்லாம் ஒருபடி மேலாக நம்முடைய சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எப்படியான தவறுகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை சராசரியான நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் போதே தெரியுது. பல்வேறு விதமான அத்தியாவசியமான விஷயங்கள்ல இதையெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்தது, இதையெல்லாம் இறைவன் நம்மிடத்தில் அமானிதமாக ஒப்படைத்து வைத்திருக்கின்றான் என்ற ஒரு நிலை இல்லாமல், இதெல்லாம் என்னுடையது, நான் தான் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு இதையெல்லாம் உழைத்து உருவாக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் நம்மிடத்துல மேலோங்கி பெருமை அடித்து நம்மளுடைய வாழ்க்கையை, மறுமையினுடைய நிலையை நாசமாக்கக்கூடிய அந்த பாதாளத்தை நோக்கி செல்லக்கூடிய பல நபர்களை நம்ம பார்த்திருப்போம். இது இந்த காலத்துல நம்ம இடத்துல ஏற்படக்கூடிய விஷயமாக புதிதாக தோன்றிய ஒரு எண்ணமாக இருக்கிறதா என்று பார்த்தால் இல்ல. ஆரம்பத்துல துரத்தி அடிக்கப்பட்ட ஷைத்தானுக்கு என்ன இருந்ததோ அதே எண்ணம் தான் இப்போது நம்ம இடத்துல தோன்றுகிறது. ஆனா இதை விட ஒருபடி மேலாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு இறைவன் எதை வாழ்வாதாரமாக அடிப்படையாக வைத்து இந்த உலகத்துல வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்று நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறானோ அந்த விஷயத்துல நாம மேற்கொள்ளக்கூடிய நம்முடைய உலக எண்ணங்கள் நம்மளை அகல பாதாளத்தை நோக்கி நம்மளை தள்ளி கொண்டிருக்கின்றது என்பதை எத்தனை நபர்கள் நம்ம உணர்ந்திருக்கிறோம். பொருளாதாரம் எந்த அளவிற்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் வாழ்க்கையில் அது இல்லைன்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைஞ்சிருக்கும் அப்படின்றத நம்மளுடைய அனுபவத்திலே நமக்கு தெரியும். அத்தகைய பொருளாதார விஷயத்துல மனிதர்களாக வாழக்கூடிய நாம நம்மளுடைய பெருமையினுடைய எண்ணம், நம்மளுடைய அந்த பொறாமையினுடைய எண்ணம் எவ்வாறெல்லாம் இன்றைக்கு மிகைத்திருக்கின்றது. இதையெல்லாம் என்னுடைய சம்பாத்தியம் என்ற ஒரு எண்ணத்தை தாண்டி, இதெல்லாம் என்னுடைய இறைவன் நமக்கு கொடுத்தது என்ற எண்ணத்தை தாண்டி, நம்மளுடைய செல்வத்தின் விஷயத்துல நாம எந்த அளவிற்கு உச்சகட்ட பாவத்தினுடைய நிலையை அடைய முடியுமோ அத்தகைய நிலையை சிந்திக்கக்கூடிய மனிதர்களாக மாறிவிட்டோம். எப்படி கஷ்டப்பட்டு நாம நமக்கான ஒரு வசதியை நாம ஏற்படுத்தி வச்சிருப்போம். நம்மிடத்தில் கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை வச்சு நம்மளுடைய ஒரு அடிப்படையை நாம அந்த இடத்துல உருவாக்கி வச்சிருப்போம். ஆனா நம்மளுடைய சகோதரரை பார்ப்போம், நம்மிடத்துல பேசி பழகக்கூடிய நபரை பார்ப்போம், அவரோட நம்மளை ஒப்பீடு செய்து கொள்வோம். நம்மளுடைய நிலையை அவரோட நிலையை வச்சு ஒப்பீடு செய்து கொள்வோம். தாழ்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நபருக்கு நம்ம இப்படி செய்யறோமா, அப்படி செஞ்சிருந்தோம்னு சொன்னா இன்னைக்கு நாம இறைவனுக்கு இப்படி மாறு செய்யக்கூடிய மக்களாக, இறைவனிட்ட கட்டளைக்கு அப்படியே நேர் மாற்றமாக வாழக்கூடிய மக்களாக போயிருக்க மாட்டோம். நமக்கு தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து அந்த சிந்தனை வராமல் நமக்கு மேல் இருக்கக்கூடிய மக்களோடு ஒப்பீடு செய்து பார்க்கிறோம். அத்தகைய நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த வசதிகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்களோ அந்த வசதிகளோடு நம்முடைய வசதிகளை ஒப்பீடு செய்து பார்க்கிறோம். ஒப்பீடு செய்து அந்த நிலையை அடைவதற்கு எந்தெந்த வழிகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த வழிகளை எப்படியெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு நினைப்பில் மூழ்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். இது இப்போ நம்மளிடத்துல தோன்றக்கூடிய விஷயங்களாக இல்ல, இப்ப நம்மளிடத்துல உருவான விஷயமாக இல்ல. ஆனா இது எந்த அளவிற்கு ஒரு நாசகத்தை ஏற்படுத்தும் என்பதற்கான உதாரணமாக எந்த காலத்தில் வாழ்ந்தவர்களை இறைவன் நமக்கு உதாரணமாக காட்டுகிறான் என்று பார்த்தால், திருமறை குர்ஆன்ல
57வது அத்தியாயத்தில் இறைவன் பேசுகின்றான், ஆதமினுடைய மகன்களில் 2 மகன்களுக்கு இறைவன் கொடுத்த சோதனை. எந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்களை இறைவன் நமக்கு ஒரு படிப்படையாக காட்டுகிறான் பாருங்க. ஒப்பீடு செய்து பார்க்கின்ற விஷயத்திலேயும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பெறக்கூடிய நாசகத்திற்கு எந்த காலத்தில் வாழ்ந்த மக்களை படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு உதாரணமாக படிப்படையாக காட்டுகிறான் பாருங்க. ஆதமினுடைய அந்த 2 மகன்களுக்கு படைத்த ரப்புல் ஆலமீனிடத்தில் இறை நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அந்த வணக்க முறை சொல்லப்படுகிறது. அந்த வணக்கம் அவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. 2 நபர்களும் சேர்ந்து இறைவனுக்கு அந்த வணக்கத்தை அர்ப்பணிக்கிறார்கள். ஒரு நபரினுடைய வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது, இன்னொரு நபரினுடைய வணக்கம் நிராகரிக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது. அப்ப மறுக்கப்பட்ட அந்த சகோதரர் என்ன செய்யறாரு? தன்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தான், இந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்திக்கல, அடுத்து அல்லாஹ் எனக்கு ஏதாவது வாய்ப்பை கொடுப்பான்னு எதிர்பார்த்து தன்னுடைய அந்த நிலையை அவர் சீர் செய்து கொள்ளவில்லை. என்ன செய்யறாரு? தன்னுடைய இறை நெருக்கத்திற்கான அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடன் பிறந்த சகோதரர் என்று கூட பாராமல் அத்தகைய இறை நெருக்கத்திற்கான வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த சகோதரரை கொலை செய்ய போறாரு. யோசிச்சு பாத்துங்க. நாம நமக்கு மேலுள்ளவர்களோடு, நமக்கு மேலுள்ளவர்களுடைய அந்த வசதியோடு ஒப்பீடு செய்து பார்க்கும் போது நம்முடைய நிலையை வைத்து ஒப்பீடு செய்து பொறாமை கொள்வதன் மூலமாக கிட்டத்தட்ட முதல் மனிதர்களாக வாழ்ந்த அத்தகைய நபர்களினுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட முதல் பெரும் பாவமே என்ன? கொலை செய்ய வேண்டும். அவரை கொலை செஞ்சுட்டா போதும். அவருக்கு மட்டும் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படலாம், எனக்கு மட்டும் எப்படி இருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்தில் தோன்றுகின்றது. இது எந்த அளவிற்கான நாசகத்தை ஏற்படுத்தும்ன்றத அவருடைய உடன்பிறந்த சகோதரர் அந்த இடத்துல எடுத்து வைக்கிறாரு. இன்னி உரீது அன் தபு அபி இஸ்மி வ இஸ்மக, என்னுடைய பாவத்தையும் ஓ பாவத்தையும் நாளைக்கு மறுமையில சேர்ந்து சுமக்கக்கூடிய நிலை உனக்கு ஏற்படும். ஃபதகூன மின் அஸ்ஹாபின் நார், நரகவாசிகளில் ஒருவராக நீ மாறி விடுவாய். கதாலிக ஜஸாவுல் ஸாலிமீன், இதுதான் அநீதி இழைக்கக்கூடியவர்களுக்கான கூலியாக இறைவன் கொடுக்கிறான் என்று அந்த இடத்தில் தன்னுடைய சகோதரர் எப்படியாவது நேர்வழிக்கு வந்துடணும், அந்த கொலை செய்கின்ற எண்ணத்தை மாற்றிவிட வேண்டும்னு இவர் எடுத்து வைக்கிறார், எத்தி சொல்றாரு. ஆனா அல்லாஹ் அந்த இடத்தில் அந்த பொறாமை ஏற்பட்ட சகோதரனுடைய நிலையை சொல்லுகின்றார். ஃபதவ்வஅத் லஹு நஃப்ஸு கத்ல அஹீஹி, அவரை அவருடைய சகோதரரை கொல்வதற்கு தான் அவருடைய உள்ளம் துடித்துக் கொண்டிருந்தது. ஃபகதலஹு, அவர் அவரை கொலை செய்து விடுகிறார். ஃபஅஸ்பஹ மினல் ஹாஸிரீன், பெரும் நஷ்டவாளிகளில் ஒருவராக மாறி விடுகின்றார். யோசித்து பாருங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில இறைவன் இதுதான் உனக்கு தேவையான விஷயங்களாக இருக்கும், இதை கடப்பதற்கு, இந்த உலக வாழ்க்கையை நீ கடப்பதற்கு இதுதான் உனக்கு கரெக்டாக இருக்கும், போதுமானதாக இருக்கும்னு ஒரு அருட்கொடையை நமக்கு நிர்மாணம் செய்து நமக்கு கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, அந்த அருட்கொடையை மீறி நம்மளுடைய வாழ்க்கையில பிறரோடு நம்மை ஒப்பீடு செய்து கொள்வதன் மூலமாக முதல் விஷயமாக எந்த ஒரு நிலையை நம்ம அடைகிறோம். அப்படி ஒப்பீடு செய்து பார்ப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அனுமதி கிடையாதுங்க. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பொறாமை என்கின்ற ஒரு விஷயத்தை அந்த மனிதர் இந்த உலக வாழ்க்கையினுடைய ஆசைகளை சுத்தமா வச்சது கிடையாது. அந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில இத்தகைய பொறாமை என்னும் எண்ணத்தை படாமல், மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டுகிறார்களே, இஸ்லாத்தை நோக்கி அழைத்தால் கடவாய்ப்பல்லை உடைக்கிறார்களே என்று விரக்தியின் அடிப்படையில் சொன்ன ஒரு வார்த்தைக்கு படைத்த ரப்புல் ஆலமீன் சொன்ன வாசகம், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், நபியே உமக்கு அதிகாரத்துல எந்த பங்கும் இல்லை நான் இறைவன்.
ஆனா இறைவன் இதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானது, இதுதான் நீ இந்த உலக வாழ்க்கையை கடப்பதற்கு போதுமானதுன்னு ஒரு அருட்கொடையை நிர்மாணம் செய்து, ஒரு அருட்கொடையை இறைவன் நமக்கு நிர்ணயம் செய்து இந்த உலக வாழ்க்கையில் அனுப்பப்பட்டிருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில இன்னும் திருமறை குர்ஆன்ல இறைவன் சொல்கிறார், தாலிக ஃபலுல்லாஹி யுதி மயஷா, தான் நாடியவர்களுக்கு எதை நிர்ணயித்து வைத்திருக்கிறானோ அதைத்தான் இறைவன் கொடுப்பான். இது இறைவனுடைய அருட்கொடை என்றார் இறைவன். இத்தகைய அவனுடைய அதிகாரத்துல இன்றைக்கு நாம மற்ற சகோதரர்களோடு நம்மை ஒப்பீடு செய்வது கொள்வதன் மூலமாக அவனுடைய அதிகாரத்தில் தலையிடக்கூடிய அந்த ஒரு நிலையை எப்படி ஏற்படுத்திக் கொள்கிறோம்? இதற்கு நம்முடைய மார்க்கத்தில் எந்த அளவிற்கான ஒரு அபாயம் இந்த அபாயம் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை உணராதவர்களாக, சின்ன விஷயம் தானே, எல்லாரும் ஏற்படுத்தக்கூடியதுதானே, எல்லோருடைய உள்ளத்திலையும் தோன்றக்கூடியதுதானே என்று நாம செய்து விடுகின்றோம். ஆனால் இதனுடைய விளைவுகள் சின்ன விஷயமா இருக்குது. ஆனா இது காட்டக்கூடிய பாதை, இது நம்மளை வழிநடத்த செல்லக்கூடிய பாதை பெரிய நரகத்தினுடைய படுகொலிக்கு, எந்தெந்த பெரும்பாவங்கள் எல்லாம் நம்மளை கொண்டு செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை எல்லாத்தையும் இலகுவாக காட்டுகிறது. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ நாம நம்மளுடைய பிறருடைய சகோதரரோடு நம்முடைய அந்த பொருளாதார நிலையையும் வசதியினுடைய நிலையையும் ஒப்பீடு செய்து கொள்வதன் மூலமாக நம்முடைய உள்ளத்துல என்ன ஏற்படுது? அவர் எதை வைத்துக் கொள்கிறார்களோ அதை விட ஒரு படி மேலாகவே நம்ம வச்சிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அவர் டியூக் பைக் வச்சிருக்காருன்னா நான் ஒரு ராயல் என்ஃபீல்டாவது வச்சிருக்கணும். அவர் ஒரு சாம்சங் போன் வச்சிருக்காருன்னா நான் வாழ்க்கையில ஐபோனாவது வச்சிருக்கணும். இப்படி மற்றவர்களோடு அந்த நிலையோடு ஒப்பீடு செய்து அந்த பொறாமையின் மூலமாக எந்தெந்த குறுக்கு வழி எல்லாம் இருக்கு, எப்படியெல்லாம் நம்ம பணத்தை பெருக்கிக் கொள்ளலாம், நம்முடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு தேடி பார்க்கிறோம். முதல் மனிதர்களை போல நம்முடைய உள்ளத்துல இவரை இப்படியே வளர்ந்து கொண்டே போறாரு, இவருடைய வளர்ச்சி எனக்கு பிடிக்கலன்னு கொலை செய்யற அளவுக்கு நம்முடைய உள்ளத்துல எண்ணம் ஏற்படலைனாலும் பணத்தை எப்படி ஹராமான வழியில நாம பெருக்கிக் கொள்ளலாம், எப்படி அந்த பொருளை நம்ம அடைந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட்டை தேடக்கூடிய முயற்சியில இன்றைக்கு வட்டியில போய் விழுகிறோம். வட்டி எந்த அளவிற்கு மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இன்றைக்கு அல்லாஹ் சொன்னதையும் அவனுடைய தூதர் சொன்னதையும் உயிருக்கும் மேலாக கடைபிடித்து வாழ வேண்டும்னு நம்மளுடைய உள்ளத்தில் தாங்க வேண்டும் என்று எதை நம்ம மார்க்கத்தினுடைய அடிப்படைகளாக வைத்திருக்கின்றோமோ, எவர்களுடைய சொல்ல நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறோமோ அத்தகைய நபர்களை போருக்கு வாழ அழைக்கக்கூடிய செயல், அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் போருக்கு வாழ பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு செயல், கிட்டத்தட்ட இந்த ஒரு செயலை எப்படியெல்லாம் இந்த உலக ஆசைக்கு தக்கவாறு பூசி மொழிகி ஈயமைன்ற போர்வையோ அல்லது நீங்க இலகுவான முறையில் அதிகமாக பணம் கொடுத்து இந்த பொருட்களை தவணை முறையில வாங்கி கொள்ளலாம் என்று எப்படியெல்லாம் வட்டியை மக்களிடத்துல செலுத்த முடியுமோ அந்த முயற்சிகள் நடக்கும் போது இது பெரும்பாவம் இல்ல. இப்போ அவனிடத்துல இந்த பொருள் இருக்கு, இதே பொருளை விட கூடுதலாக இருக்கக்கூடிய பொருள் எனக்கு இலகுவான முறையில இப்படி கிடைக்குது, நான் இதை எடுத்துக்கிறதுனால எனக்கு என்ன தப்பு இருக்கு, இது எல்லாருமே செய்யறது தானே என்ற ஒரு எண்ணம் நம்மளுடைய உள்ளத்துல ஏற்படுது. அப்போ இதற்கெல்லாம் அடிப்படையாக காரணமாக விளங்கக்கூடியது என்னவாக இருக்கு? இதன் மூலமாக உலக ஆசைகளினுடைய அந்த எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்துல இப்படி பெருக்கெடுத்து ஓடுவதற்கு என்ன காரணமாக இருக்கு? நம்மளுடைய ஈமானினுடைய நிலை இந்த இடத்துல பரிசோதிக்கப்பட வேண்டிய இடத்திற்கு தள்ளப்படுகிறது. நாம் அதை யோசிச்சிருக்கிறோமா? பொருளாதாரத்தினுடைய நிலையில இந்த நிலையை நான் அடையணும், இப்படியாவது என்னுடைய வசதியை நான் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று செல்லக்கூடிய இந்த பாதை நம்மளை எந்த நிலைக்கு தள்ளுது? மறுமை நாள் என்ற ஒரு நிலையோ
என்னுடைய வாழ்க்கையில மரணம் என்கின்ற ஒரு நிலை நமக்கு வரும் என்ற நிலையோ மறக்கடிக்க செய்யக்கூடியதானதான் இருக்கு. இந்த உலகத்துல நிரந்தரமாக நம்ம இருக்க போகின்றோம் எண்ணத்தை தானே நமக்கு ஏற்படுத்துது. இத்தனை வசதிகளையும் அள்ளி போடுகிறோம். நம்மளுடைய வாழ்க்கை இதெல்லாம் அதிகமாக நிறைந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். பொறாமையின் மூலமாக இத்தகைய நாசகத்தை உருவாக்குவதற்கான வழிகளை ஏற்படுத்திக் கொள்கிறோம். இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய உலக எண்ணங்கள் என்னவாக இருக்கு? இந்த உலகத்துல நிரந்தரமா நம்ம வாழ போறோம், இந்த வசதிகள் எல்லாத்தையும் இந்த உலகம் அழியிற வரைக்கும் நான் அனுபவிச்சுக்கிட்டே இருக்க போறோம், இந்த எண்ணத்தை தானே ஏற்படுத்துது. அப்ப நம்மளுடைய ஈமானினுடைய நிலை நாளைக்கு மறுமை நாள்ல படைத்த ரப்புல் ஆலமீனுடைய அந்த இடத்திற்கு முன்பாக எப்படி அளவீடு செய்யப்படும், எப்படி நிறுத்தப்படும், இதையெல்லாம் ஒரு கணம் நம்முடைய உள்ளத்துல சிந்திக்கக்கூடிய மக்களாக நம்முடைய உலக வாழ்க்கையில ஈடுபடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோமா? மார்க்கத்துல இத்தகைய எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்துல ஏற்படுவதற்கான வழிகளை தடுக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் அழகான முறையில இந்த உலக வாழ்க்கையை எப்படி கழிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, குன் ஃபித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையை நீ கழிக்க வேண்டும் எப்படி? கஅன்னக கரீபுன் அவ் ஆபிருஸ் சபீல், ஒரு அந்நியனை போல, ஒரு வழிபோக்கனை போல உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்ள வேண்டும். உலக வாழ்க்கை அதை நாம இந்த உலகத்திற்கு ஒரு நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம், ஒரு சோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம். அது என்ன சோதனையாக இருக்கிறதோ அந்த சோதனையை இறைவன் எனக்கு எப்படி முறியடிக்க வேண்டும், எப்படி இந்த உலக வாழ்க்கையை கடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறானோ அந்த அடிப்படையில் நாம கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த அடிப்படையில் நாம கடக்க வேண்டும் என்று நாம நம்முடைய உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய இந்த உலக வாழ்க்கை தான் நிரந்தரம், இந்த உலக வாழ்க்கை தான் நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது என்று நாம இதனுடைய பாதையை நம்முடைய பயணத்தின் லட்சியமாக ஆக்காமல், நமக்கு மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது, அதில் வெற்றி பெறுவதால் நம்முடைய இலக்கு என்று ஒரு வழிபோக்கனை போல அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க பாருங்க. எவ்வளவு அழகான ஒரு உதாரணம். ஒரு வழிபோக்கன் தன்னுடைய பயணத்துல மரத்தில் இலைப்பாறுவதற்காக சிறிது நேரம் தங்குவான். அப்படி இலைப்பாரி விட்டு தன்னுடைய அடுத்த இலக்கு எதுவோ அதை நோக்கி பயணிப்பானே, அதே மாதிரி இந்த உலகத்துல ஒரு சோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கிற நீ அதனுடைய இலக்கு முடிந்து விட்டதா, உன்னுடைய பயணத்திற்கான லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணிக்கக்கூடியவனாக மாற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. இன்னும் நம்முடைய உள்ளத்துல இப்படி பொறாமை கொள்வதன் மூலமாக வட்டி என்கின்ற ஒரு சிந்தனை, பொருளாதாரத்தை எப்படி ஹராமான முறையில பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வட்டி என்ற ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்துல உதிக்கிறதோ அதே மாதிரி நாம நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்களே, கொள்கை சொந்தங்களே எதிரிகளாக முகத்தால் அளவுக்கு சிரித்து பேசக்கூடிய நபர்களாக இருந்தாலும் எதிரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பொறாமை என்கின்ற எண்ணத்தின் மூலமாக தோற்றுவிக்கப்பட்டிருந்தது. எத்தனை நபர்கள் நம்ம யோசிச்சிருப்போம், எத்தனை நபர்கள் நம்ம சிந்திச்சிருப்போம். நம்மளிடத்துல சிரித்து பேசக்கூடிய தோழராக இருந்திருப்பாரு, சிரித்து பேசக்கூடிய நபராக இருந்திருப்பாரு, உறவாடக்கூடிய உடன்பிறந்த சகோதரராக கூட இருக்கலாம். ஆனா இந்த நபர்களை நாம பார்த்து பேசக்கூடிய விதம் ஒரு புறமாக இருந்தாலும் உள்ளத்தில் தோன்றிய பொறாமையின் மூலமாக அவர் எப்படி பார்ப்போம், சே நம்மளை விட இவ்வளவு அதிகமா இந்த வாழ்க்கையை வாழ்றானே, வசதியா இருக்கிறானே, இப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறானே என்று அவரை பார்த்து பொறாமைப்பட்டு ஒரு எதிராளியை போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறோமே,
அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல மூமின்கள் எல்லாம் எப்படி வாழணும்னு சொல்லி தரா தெரியுமா? மூமின்கள் எல்லாம் சகோதரர்களாக இருக்க வேண்டும். ஃபஅஸ்லஹு பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சீர்திருத்தத்தை தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று படைத்த ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டு இருக்கின்ற இந்த ஒரு கட்டளையே அழகான முறையில நம்மளுடைய சீர்திருத்த வேண்டிய இடத்திற்கு மத்தியில் சீர்குலைவை செய்யக்கூடிய நடவடிக்கையில இன்னைக்கு இலகுவாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க இல்லாமல் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நமது இந்த உலக வாழ்க்கையில பொருளாதாரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு விஷயம் அத்தியாவசியத்திற்காக நமக்கு ஒரு அருட்கொடையாக வழங்கப்பட்டு இருப்பதை நாம அதை ஒரு பெரிய விஷயமாக இந்த உலக வாழ்க்கையினுடைய ஒரு தீர்க்க முடியாத ஒரு பெரிய ஒரு அருளாக இதை நினைப்பதின் மூலமாக இந்த பொருளாதாரத்திற்கு அடிமைப்படக்கூடிய மக்களாக, இந்த பொருளாதாரத்தில் அடிமைப்பட்டு நம்முடைய உள்ளங்களை இது போன்ற தீய எண்ணங்களின் பக்கம் செலுத்தக்கூடிய மக்களாக நம்ம உலக வாழ்க்கையை கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம ஒரு கணம் நம்முடைய உள்ளத்துல ஒரு விஷயத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும். நாளைக்கு மறுமையில் நரகத்திற்கான அத்தகைய செலவினத்தை தான், நரகத்திற்கான சம்பாத்தியத்தை தான் நான் பெருக்கிக் கொண்டு இருக்கின்றேன். என்னுடைய உள்ளத்தை அதனுடைய எண்ணத்தில் தான் நான் ஈடுபடுத்த செய்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வந்தது என்று சொன்னால், நாம இறையச்சம் பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் விதைக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், இந்த பொருளாதாரத்தினுடைய அடிமைப்படுத்தக்கூடிய எண்ணத்திலிருந்து நாம மாறலாம். அல்லாஹ்வினுடைய தூதர் அவங்க அழகான முறையில் நமக்கு சொல்லி தருகின்றார்கள், உங்களை விட பொருளாதாரத்திலும் தோற்றத்திலும் சிறப்புப்படுத்தப்பட்டவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஃபல்யன்துர் இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்ஹு, அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய மனிதரை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம நமக்கு விரும்பிய உடைகளை அணிந்து கொண்டு விரும்பிய நேரத்தில் உண்டு கொண்டு நாம நமக்கு விரும்பியவாறாக பொருளாதாரத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு வேளையில் உண்பதற்கு சரியான உணவில்லாமல், உடுத்துவதற்கு உடை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய எத்தனையோ நபர்களை பார்த்திருப்போம். இந்த நபர்களோடு உங்களுடைய நிலையை ஒப்பீடு செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. இதன் மூலமாக நம்மளுடைய உள்ளத்தில் அழிவை ஏற்படுத்தக்கூடிய பொறாமை ஏற்பட போவது கிடையாது. மாறாக படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் ஏற்படும். இதைத்தான் அல்லாஹ்வினுடைய தூதர் அவங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய உள்ளத்தில் தாங்க வேண்டும் என்று நம்மளிடத்தில் கட்டளையிட்டு விட்டு சென்றிருக்கின்றார்கள். எல்லாமல் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இதை நம்முடைய உள்ளத்தில் தாங்கியவர்களாக நாம எதை இந்த உலகத்துல நிரந்தரமாக இருக்கிறது, நம்மளிடத்துல நம்மளுடைய ஆசைகளை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று விரும்புகின்றோமோ, இந்த ஒரு பொருளாதாரம் இந்த உலகத்தில் எனக்கு அத்தியாவசியத்திற்கு தான் வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி நாளைக்கு மறுமையில நான் சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும், இறைவன் எனக்கு தந்திருக்கின்ற இந்த ஒரு பொருளாதாரமே எனக்கு போதுமானது, என்னுடைய வாழ்க்கையை கடத்துவதற்கு எதை வழங்கி இருக்கின்றானோ இதுவே எனக்கு போதுமானது என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி நாளைக்கு மறுமையில் சுவனம் செல்லக்கூடிய நன்மக்களாக நம்முடைய பாதையை அமைத்து இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டத்திற்கும் உரியதே என்பதை உள்ளத்தில் ஏந்தியவர்களாக படைத்த ரப்புல் ஆலமீனுக்காகவே காலத்தை ஒதுக்கி வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய மக்களாக வல்லோடு இறைவன் நம் அனைவரையும் ஆக்கிரல் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். சகோதரர்கள் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா வெளியே நிற்கக்கூடியவங்க உள்ள வந்துடுவாங்க. ஜமாத் தொழுகிற சீர் செஞ்சுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்க எல்லாம் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம இந்த உலக வாழ்க்கையில்
இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு விதித்திருக்கின்ற எத்தனையோ கடமைகளை உலகத்தினுடைய சில சாக்கு போக்குகளுக்காகவும் சில சூழ்நிலையினுடைய கடினத்திற்காகவும் பல விஷயங்கள்ல பல நேரங்கள்ல நாம பல வாய்ப்புகளை தவறவிடக்கூடிய மக்களாக இருந்தாலும் ஒரு மாதத்தை நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த மாதத்தில் எப்படியாவது என்னுடைய இந்த கடமையான ஒரு அமல, என்னுடைய இந்த உபரியான ஒரு அமல நாம் நிறைவேற்றிவிட வேண்டும், எப்படியாவது இதற்கான கூலியை இறைவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முழு நோக்கத்தோடு இந்த ரமலானுடைய மாதத்தில் மட்டும் இபாதத்து ரீதியான விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாக நம்முடைய அமல்களின் விஷயத்துல கவனத்தை செலுத்தக்கூடிய மக்களாக நம்ம இருப்போம். இந்த ரமலானுடைய மாதம் நாம ஒரு விஷயத்தை உள்ளத்துல தாங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த வருடம் இதே மாதத்தை நாம நம்மளுடைய வாழ்க்கையில அடைவோமா என்பதற்கான ஒரு உத்தரவாதம் படைத்த ரப்புல் ஆலமீனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான்னு பார்த்தா இல்ல. அப்ப இந்த ரமலான் மாதத்தின் மூலமாக நாம செய்யக்கூடிய அமல்கள் நாளைக்கு படைத்த ரப்புல் ஆலமீனிடத்துல பன்மடங்கு கூலியை பெற்றுத்தரும் என்பதை உணர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அமல்களை முழுக்க முழுக்க இறையச்சத்தோடும் இறை பணிவோடும் நம்முடைய வாழ்க்கையில அமைக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். இந்த ரமலான் மாதத்தை தாண்டியும் இதில் நாம் என்னென்னவெல்லாம் கற்றுக்கொண்டோமோ அதை அமல் செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். சாதாரணமாகவே இந்த ரமலானுடைய மாதத்துல நாம செய்யக்கூடிய அமல்கள் பன்மடங்கு கூலியை பெற்றுத்தரக்கூடியது என்பதை தெரிந்தவர்களாக நம்ம இருந்தோம். இந்த ரமலானுடைய மாதத்துல ஒரு மாபெரும் நிலையான ஒரு தர்மத்திற்கான வாசல் நம்மளிடத்துல ஒரு வாய்ப்பாக நம்ம சுவனம் செல்வதற்கு ஒரு இலகுவான வாய்ப்பாக நம்மளிடத்துல திறக்க விடப்பட இருக்கின்றது என்பதை உணர்ந்தோம் என்று சொன்னால் அந்த ஒரு விஷயத்திற்கு முண்டி அடிக்காத மக்களாக நம்ம இருக்க மாட்டோம். போட்டியிட்டு அந்த நன்மையை பெறுவதில் நாம நம்மளுடைய முயற்சிகளை செலுத்தக்கூடிய மக்களாக இருப்போம். இந்த ரமலானுடைய மாதம் நம்மளுடைய சாதாரண அமல்களுக்கே அவ்வளவு கூலிகளை பெருக்கி தரும் என்று சொன்னால் ஒரு நிலையான தர்மத்தை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ரமலான் மாதத்துல நமக்கு அமைச்சதுன்னு சொன்னா அதை யாராவது விடக்கூடிய மக்களாக இருப்போமா? நாளைக்கு கியாமத்து நாள்ல நம்ம எழுப்பப்படுற வரைக்கும் நம்மளுடைய அந்த நன்மையினுடைய தரஜாவில் ஒவ்வொரு நன்மைக்கான கூலியும் உயர்த்தப்படுறதற்கான வாய்ப்பு நம்மளிடத்துல இந்த ரமலான் மாதத்தில் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த வாய்ப்பை நம்ம விடக்கூடிய மக்களாக இருப்போமா? அதற்கான வாய்ப்பு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திற்கான ஜுமா வசூல் இல்ல நம்மளிடத்துல அதற்கான வாய்ப்பு திறக்க விடப்பட இருக்கின்றது. நம்மளுடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில தலைமை நிகழ்த்தக்கூடிய தாவா பணிகளுக்காக இருக்கட்டும், சமூக பணிகளாக இருக்கட்டும், இத்தகைய பணிகள் சரிவர ஒரே சீரான போகல நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க இறையச்சத்தோடு மேற்கொள்ளக்கூடிய பணி ஒரு புறம் இருந்தாலும் நம்ம தரக்கூடிய தர்மங்கள் இதற்கு ஒரு முக்கியமான ஒரு பின்புலமாக இருக்கின்றது என்பதை நாம் அறியாதவர்களாக இருப்பது கிடையாது. இப்படி இந்த ஜமாத்தின் மூலமாக நிகழ்த்தப்படுகின்ற ஒவ்வொரு பணிகளையும் நம்ம எடுத்து பாருங்களேன். மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும், அதை மக்களுக்கு புரிகிற வண்ணம் எடுத்து சொல்ல வேண்டும். இன்றைய காலத்தில் உருவாக்கப்பட்ட அசத்திய கொள்கைக்கு எதிராக மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் ஆலிம்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இஸ்லாமிய கல்லூரியாக இருக்கட்டும், சிறுவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் குர்ஆனோடு தங்களுடைய வாழ்வில் தொடர்பிலே இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட ஹிஃப்ல் மதர்சாவாக இருக்கட்டும்,
இன்னும் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி கழிக்க வேண்டும் என்பதற்கு கற்றுக்கொள்ளப்படுகின்ற ஆண்கள் அழைப்பு இல்லங்களாக இருக்கட்டும், பெண்கள் அழைப்புகள் இல்லங்களாக இருக்கட்டும், தங்களுடைய தாய் தந்தையினுடைய பாசத்தை இழந்த அந்த சிறார்களுக்கான சிறுவர் ஆதரவு இல்லங்களாக இருக்கட்டும், தங்களுடைய பிள்ளைகளுடைய ஆதரவை இழந்த முதியோர்களினுடைய அந்த நிலையை பராமரிப்பதற்காக அவர்களுக்கென உருவாக்கப்பட்ட ஆதரவு இல்லங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கையில நாம சந்திக்கக்கூடிய பேரிடர் காலங்கள், அந்த பேரிடர் காலங்கள்ல நாம உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் செய்யக்கூடிய அந்த சேவை பணிகளாக இருக்கட்டும், எல்லா மக்களுக்குமே நிகழ்த்தக்கூடிய ஆம்புலன்ஸ் சேவைகளாக இருக்கட்டும், இதற்கு நாம செய்யக்கூடிய ஒரு சிறிதளவு பங்கீடு கூட இதுல பயன்படுத்தப்படுகின்ற ஒவ்வொரு பணிக்குமே அதன் மூலமாக நாளைக்கு மறுமையில கூலி என்பது உயர்த்தப்படுகிறது என்று தெரிந்தால் இந்த வாய்ப்பை, இந்த பொன்னான வாய்ப்பை தவறவிடக்கூடிய மக்களாக இருந்தோம் என்று சொன்னால் நஷ்டம் என்பதை நாம தான் நமக்கு சம்பாதிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தினுடைய ஜுமா வசூல் நம்மளுடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில தலைமை நிகழ்த்தக்கூடிய தாவா பணிகளுக்காகவும் சமூக பணிகளுக்காகவும் வசூலிக்கப்படுகின்றது. இந்த ரமலானுடைய மாதத்தில் அமல்களை அதிகரிக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை நேரான வழியில் நாம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவர்கள் நம்மளுடைய இந்த தர்மத்தை அதிகமாக செலுத்தி நாளைக்கு மறுமையிலே சுவனத்தில் சதக்கா எனும் வாசலிலே நுழையக்கூடிய நற்பெரும் பாக்கியத்தை வல்லோ நிறுவனம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்ற ஒரு பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.